Hi guys, நாங்கள் வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. உங்கள் ஜிகே மெமரிஸ். நம்ம இப்போ வந்து ஒரு ப்ராங்க் வீடியோ அப்படி தான் பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன ப்ராங்க் அப்படிங்கிறத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், நான் வந்து இப்போ கவியை ப்ராங்க் பண்ணலாம் அப்படின்னு தான் இருக்கேன். நான் ப்ராங்க் வந்து நல்லபடியாக போகணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக நல்லபடியாக போயிடும். ஒர்த்தான ப்ராங்க்கு தான். தம்ப்லைனுமே நிறைய பேர் பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க. ஸோ அதே தான் ப்ரெக்னென்சி ப்ராங்க். அதை தான் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு கவிக்கிட்ட போய் சொன்னால் அவங்க உண்மையாகவே எங்களுக்கு வந்து ஒரு பேபி வேணும் அப்படின்னு அவங்க ஆசைப்பட்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இதை வச்சு விளையாண்டா அவங்க எதாவது நினச்சிப்பாங்களா அப்படின்லாம் எனக்கு தெரியல. என்ன நடக்க போகுதோ அப்படிங்கிறதுமே எனக்கு தெரியல. ஸோ இந்த ப்ரெக்னென்சி ப்ராங்க் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, வாங்க நம்ம போகலாம். ஃபஸ்ட் நான் கேமராலாம் செட் பண்ணிட்டு உங்கள்கிட்ட வந்து பேசுகிறேன். A few minutes later. ஏன் கரிமா பூ இப்பயே கட்டிடவா? கட்டு. சும்மா சும்மா ஒரு நேரம் வண்டி வச்சுக்கோ. ஒருத்தவங்க வந்து கமெண்ட்ல கேட்டுக்கிறான், செத்து படிக்கும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். யாருன்னு தெரியல. பொம்பளை அவன். நம்மளையா? பொம்பளடி. அதான் நம்மள செத்துணுமா? ஆமா. எந்த இதுல சொல்லியிருக்காங்க? சாந்தா வீடியோவா? இதுல வேலைன்னு எங்களுக்கு வேற அம்மா வந்து வச்சிங்க. ஆமாடி. ஏன் நல்லாதானே வாஷ் பண்ற? நான் ரொம்ப நேரமா இன்னும் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு மயிரும் அப்படியே தெரியாத சுத்தின்னு இருப்பாங்க. தப்பு இது மூணு கொண்டு மயிர் வந்து லைட்டை போட்டு விட்டா. எனக்கு தூக்கமே வரல. தெரியுது. ஐயோ அம்மா நான் கீழே உட்காந்து கட்டுவா, மேல உட்காந்து கட்டுவா? மேலே உட்காந்துருவா. இதுவா இருக்கும், இங்கே உட்காந்துருவா. இங்கே உட்காந்துருவா. உட்காந்துக்கோ. சைட்ல தலைவன் போட்டு போறேன். எனக்கு இங்க இச்சிங்கா இருக்கு. ஏன் என்ன பண்ண தெரியல வைத்திரி. அந்த பீரியட் டைம் முன்னாடி மட்டும் இச்சிங் வருது வைத்திரி. ஃபேன் ஏன் போடுறது? நான் தலைக்கே ஊத்திக்கல. அப்ப என்னன்னா சொல்லுவேன். ஃபேன் போட்டு 2ல என் கொசு வருது. இந்த கமாண்ட் பண்றவங்களுக்கு தான் கை கால் என்னைக்கு விளங்காத போதும். அவங்களும் ஒரு இதுல கஷ்டத்துல நினைப்பானுங்கல்ல. என்னைக்குன்னா அவங்களுக்கு வேணும் நான் முடியும். என்ன இருக்கா புரியல. ஆமா அவங்கெல்லாம் அதெல்லாம் கூட கண்டுக்க மாட்டாங்க. கடுப்பா இருக்குது எனக்கு. ஏமா தெரியல. நாஞ்சல் விஜயனை போட்டு ஊஞ்சல் விஜயா அவசியமா இருக்கிறாங்க. ஆனா எல்லாருக்குமே எவ்வளவு கஷ்டம் இருக்கு தெரியாது. இவங்க வந்து பேசிட்டு போயிடலாங்க. ஈஸியா பேசிடலாம். ஓகேவா? ஆனா அது வந்து இது பண்றது ரொம்ப கஷ்டம். எரிச்சலா இருக்குது. ஏன் வண்டி டியூ 14 வேற வருது. ஆமா, என் பிறந்த நாள் தான் உனக்கு ஒரு கேடு. அது போடி போடா. இத்தனை வருஷமா என்ன பிறந்த நாளா? நான் இந்த ஆக்டர் கூட இது போட்டு வச்சிருக்கேன். என்ன இருக்காங்க இந்த அவங்க தங்கச்சியா நடிக்குமே. தெரியும். அவளே என் ஃப்ரெண்டு தான். தெரியும். பேசுறதே கிடையாது. தெரியும். நான் இட்லா பாஷை பேச சொல்லி அந்த ஒண்ணுதான் போட்டோ பாத்துக்கல. தெரியும், பாத்துக்க. இப்ப கூட யாரு இவங்க ரோபோ சங்கரா யார்கிட்ட தங்கிட்டு அவங்க ஏர்ம சொல்லியிருந்தாங்க. வீடியோ போட்டிருந்தாங்க. பரவாயில்லையே. சாப்பாடா? என்ன சாப்பாடு? நாளைக்கு என்ன சாப்பாடு செய்யலான்னு கேட்டேன். நாளைக்கு தான் கோயிலுக்கு போலான்னு சொல்லுங்க. ஆமா, இந்த பிக் பாஸ் எப்போ வரப்போதோ. நாளைக்கு என் தாலி வந்துருவோம்.
எனக்கு பிக் பாஸ் எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? அவ்வளோ பிடிக்கும். ஒரே லூசுங்க எல்லாரும் போய் போன. என்ன எனக்கு கொஞ்சமாவது பூ கட்ட ஹெல்ப் பண்றியா? எனக்கு எவ்வளவு தெரியுமா முதுகு வலிக்குது. இந்த பொம்மையை எப்படி இப்படி நடுவுல வச்சு என்ன பண்ற? இப்படி வச்சு நீ என் பக்கத்துல படுனா படுக்க மாட்டேன். போய் 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 இந்த செவுரு தான் மொண்டாட்டி மாதிரி செவுத்த கட்டி பிடிச்சு பாத்துங்க. அப்ப நான் யார போய் கட்டி பிடிப்பேன்? இப்படி பண்ற காலெல்லாம் விடுக்கிறேன். எனக்கு கட்டி பிடிச்சி என் மேல கை கால் போட்டு தூங்கணும், நானும் கை கால் போட்டு தூங்கணும். நீ என் மேல போட்டே படுக்க மாட்டேற, செவுத்து பக்கம் போயிடுற. நான் மேல கை கால் வச்சு நல்லா பண்ணிக்கிறியா? தனி அப்படிலாம் இல்ல. நான் இதை வந்து என்கிட்ட போட்டு அது கையும் காலையும் திக்கி என் மேல போட்டுக்கிட்டு படுவேன். நீ முதல்ல சனியை சொல்றது நிறுத்து. ஏற்கனவே நம்மளுக்கு எவ்வளவு தலைவலி இருக்குன்னு தெரியும் உனக்கு. எங்க அம்மாவே சொல்றது எல்லாரும் சொல்றாங்க, நீ கேட்க மாட்டேற. ரோல காத்துக்கலாம். சரி கவி, ரோல போற வாக்குல எல்லாத்தையும் பிடிக்கிற சனி பவன் நாக்குல உட்காந்து வீட்டுல பிச்சை எடுக்கிற நிலைமைக்காங்கன்னா அன்னைக்கு தெரியும். ஏன் ஏன் ஊங்க தெரியும். எப்படி பேசுனுற? லூசு மாதிரி பேசுங்கிற. நல்லா பேசாத கவி. வேற ஒருத்தவங்க ஞாபகமாவே இருக்குது. யார் ஞாபகம்? அது சொன்னா நீ திட்டுவேன். ஒரு ஃப்ரெண்டா இருந்து எல்லாத்தையும் கேட்கறது யாரும் இல்லை. சரி சொல்லு, நான் கேட்கறேன். கனவினில் காதல் கொண்டே. எது நீ பல்ல கட்டுற? இல்லடா, எப்படிப்பட்ட பாட்டு தெரியுமா? அது நீ கொடுமையாகிறது. அதான் நீ கமெண்ட் ஏன் எப்ப பாரு ட்ரெஸ் இப்படி போடுறதுன்னு லைவ்ல ஏன் என்ன ட்ரெஸ் குறைச்ச? ஐயோ அம்மா எதுவும் குறைச்சல் இல்ல, வேற என்ன சொல்றேன். எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. லைவ்லயும் வந்து அப்படிதான் வாங்க. நீங்க ஆசை எல்லாத்தையும் அவுத்து போட்டு உட்காரணுங்க. அதுதான் ஆசைப்படுறதுன்னா கொஞ்சம் முன்ன பின்ன விலகதான்டா செய்யும். ஐயோ நல்லா விலகும். எவ்வளவு பேர் லட்சணமா புடவெல்லாம் கட்டி எப்படி சுத்திக்கிறாங்க போய் பார்ப்போம். நானும் லட்சணமா தான் இருக்கேன். நான் கூட நினைச்சுட்டு அதான் பார்ப்பேன். தாராளமா போடு. நைட்டியே எனக்கு ஏதோ கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி. தாராளமா போடுவோம். நான் போட வேணானே சொல்றேன். நைட்டி போட்டு உட்காரு, சுடிதார் போடு, புடவை கட்டு. ஆமா, நான் இப்ப கொஞ்சம் ஹேர் மட்டும் கொஞ்சம் எனக்கு அதான் சொன்னேன் இல்ல, அந்த பிரச்சனை எல்லாம் இருக்கிறதுனால என்னால ஹேர் வேற வளர்க்கவே முடியும். பாத்துக்கலாம் விடு. எப்பவுமே ஹேர் வளர்க்கணும்னு ஆசை. நைட்டி எடுத்துருவா, நான் வேற ட்ரெஸ் மாத்தணும். இப்ப நானு முடி நீட்டா வச்சுருந்தேன். இப்படி முடி நீட்டா வச்சுன்னு இப்ப நான் இந்த மாதிரி பேண்ட் சட்டை எது போட்டினாலும் அப்ப எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அந்த முடியை மட்டும் கட் பண்ணிட்டா இங்க பிரச்சனையா? கடவுளே. அப்பெல்லாம் கூட யாரும் கேட்க மாட்டாங்க. சரி ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட் போட்டுறாங்க அப்படின்னு முடியை வெட்டிட்டோம்னா அப்ப பாத்தீங்கன்னா கேன்சர் பேஷண்ட்க்கு கூட தான் முடி எல்லாமே வெட்டுறாங்க. அதுக்குள்ள அவங்க ரொம்ப கேடு கட்ட உலகமா போயிருக்கு சில விஷயத்துல. வர ஜெனரேஷன் எப்படி இருக்க போறோம் என்ன? வர ஜெனரேஷன் தான் நல்லா இருக்கும் காயத்ரி. நம்ம ஓல்டு ஜெனரேஷன் அதுவும் நாங்க பரம்பரை பாடு நாய் பாடுதான். நாய் கூட நிம்மதியா ஒரு வீட்டுல எல்லாம் சாப்பிட்டு படுத்து தூங்கும். அது கூட நன்மைக்கு எச்சிக்க ஒரு அந்த நாய் கிட்ட பண்றபோது ஏன் மரியாதையா அவளை எடுத்து ஒழுங்கா வை. ஒரு தூக்கி கலாசிடுவேன். காலைல கஞ்சி ஒரு கீழே அந்த மாதிரி கிடக்கும். ஆமா, காலைல அது என் பக்கத்துல தானே பத்துனுச்சு. ஆமா, எப்படி அது அங்க அந்த மூளைக்கு வந்துச்சு? ஏய் சொல்லு. டென்ஷனா எவ்வளவு பேசணும் அவ்வளவுதான். ஏன் நீ தான் தூக்கி போட்டியா என்ன? ஆமா, ஏன் தூக்கி போட்ட? சும்மா அதை விரிச்சு விரிச்சு இப்படி 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 உள்ள வச்சுக்கிற. கட்டி முடிச்சுட்டு நீ சொல்லு. அப்ப நீ ஏன் என் பக்கத்துல படுத்தாம தனியா போய் ஏன் படுக்கிற? எனக்கு தலை எல்லாம் பயங்கரமா வலிக்குது. வலிக்காம இருந்தாதான் பிரச்சனை. வலிச்சுனே இருந்தா பிரச்சனை இல்லை. நான் சீரியஸா கேக்குறேன் கவி. உண்மையாவே தலை ஒரு பக்கமா வலிக்குது. தலை சுத்துது பயங்கரமா. உட்காந்தா ஏந்தா உண்மையாதான் சுத்துது. நம்ப மாட்டேன் பாத்தியா? உங்க மேல சத்தியமா நான் நம்ப மாட்டேன். உன் மேல சத்தியமா நான் சொல்றேன். செருப்பு அடிப்பேன். எங்க அம்மாவுக்கு நான் ஒரே பொண்ணு. சமத்து போகுது. எனக்கு சூப்பர் இருக்கா? பூ கட்டுற வரைக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணடா. காலைல சாமி கும்பிடும் போது ஹெல்ப் பண்ண முடியும். பேச்சு கொடுத்துட்டே இருக்கேன். பேச்சு கொடுக்குறாங்க. உடனே பேச்சை கொடுத்துட்டு நான் ஊமை புதிய சுத்திங்கிறேன். என்கிட்ட நீ அசிங்கமா பேச மாட்டேன்னு தானே சொன்னேன்.
விடு ஏதோ ஃப்ளோல வந்துருச்சு. உனக்கு மட்டும் தான் ஃப்ளோல வரணும், எங்களுக்குலாம் வரக்கூடாது. அடி இந்த கமெண்ட்ல வரவனுக்கு பதில் பேசி நைட்டு இதுக்கு கைத்து தூக்கத்துல போய் சப்ஸ்கிரைப் பண்ணணும் சொல்லியே நேத்து சத்தியமாடி நேத்து போய் எனக்கு அச்சுட்டே இருக்கு கைத்திரி வர. வேணா சுடுதண்ணி போட்டு வாஷ் பண்ணிட்டு வரியா? ஃபர்ஸ்ட்லாம் எனக்கு அந்த மஞ்சள் போட்டு வாஷ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அந்த மஞ்சள் என்னது மஞ்சள் உப்பு அதெல்லாம் போட்டுருவேன். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சுத்தம் வச்சு குத்துனேன். அப்ப அது என்ன பண்ண? குளிச்சு மட்டும் விளையாட்டியா? குளிச்சுட்டு நான் வாஷ் பண்ண கைத்திரி அந்த உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு கொடுப்பல, அது நல்லா இருக்கும். அந்த டட்டாய் எல்லாம் போட்டு வாஷ் பண்ணிப்பேன். அதுவும் இல்லாத இந்த சாக்ஸ் அந்த மழையை வேற பெஞ்சு நனைஞ்சு வேற இதுவாச்சு இல்ல, அதனால ஏதோ எனக்கு இரிட்டேட்டா இருக்க மாதிரி இருக்கு, இச்சிங்கா இருக்கு. அதனாலதான் நான் டட்டாய் மட்டும் போடுவேன், இதெல்லாம் போடாதுன்னு சொல்லுவேன். யூரின் எல்லாம் போனேன் அப்படின்னா நல்லா வாஷ் பண்ணிக்கோ. நான் அப்படியே போய் கழுவி விட்டு விளையாடுறாரு. இல்லடா சொல்றேன், நல்லா வாஷ் பண்ணிக்க. ஹாட் வாட்டர் போட்டு கூட வாஷ் பண்ண. ரொம்ப சூடா இல்லாம கொஞ்சம் வந்த புதுசுனா நல்லா ஜிங்கு வச்சு கொடுத்தேன். ஞாபகம் இருக்கா கைத்திரி? எனக்கு பீரியட் போது மட்டும் கட்டி வந்துட்டே இருந்துச்சு. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சரி விடு, அங்கேயே கை வச்சிட்டு இருக்காத. இல்லடி நான் கட்டி வந்துச்சேன்னு சொல்றேன். விடு ஞாபகம் வச்சிருந்தோம் இங்கெல்லாம் வந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டேன் கைத்திரி நானு. உன் கஷ்டத்தை மட்டும் தான் நான் கேட்கணும். நான் சொல்றதை கேட்க மாட்டேன். நான் சொல்லிட்டு இருக்கேன் எனக்கு தலை சுத்துது கவி. என்ன சுத்துதா? இல்ல ஒன்னும் கூட இல்லையா என்ன? டேய் வர வர உங்க வேடெல்லாம் ரொம்ப பேடா இருக்குடா. ஆமா ஆசைதான். சார் புரியுதா? தெரியும். 10 புள்ள இருக்குது எனக்கு. தெரியாது 10 புள்ளா இருக்கட்டும் 12 புள்ளா இருக்கட்டும் எல்லாம் கூட்டுவாங்க. எனக்கு வேற குவாலிங் ஆசை எனக்கு வந்து கைத்திரி என்னால குவாலிலாம் பெற்ற முடியாதுடி. ஏன் கத்துக்க முடியாது? பீரியட் எல்லாம் பெற்றுக்கலாம் தானே? அதெல்லாம் கத்துக்கலாம். ஆனா 30 வயசு மேல ஆயிட்டா கொஞ்சம் கஷ்டம். 30 வயசுக்கு மேல ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம். அது இல்லாம உங்களுக்கு பிரச்சனை வேற இருக்குல்லடா, கொஞ்சம் ப்ராப்ளமா வேற இருக்குல்ல. அதனால நீ பெற்றுக்கிறது வேணா டவுட் வச்சு நான் தான் பெற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு அதுவே வேற டவுட்டா இருக்கு கவி. என்னன்னு தெரியல கவி, தலையெல்லாம் பயங்கரமா சுத்துது. நான் பீரியட் ஆகி எத்தனை மாசம் ஆகுது சொல்லு? 3 மாதம் டவுட் ஆகுது. சும்மா சொல்றீங்களா? நான் தலைக்கே ஊத்திக்கல. முத தெரியுது. பீரியட் ஆகி எத்தனை 3 மாசம் இருக்குமா? என்கிட்ட வந்தது தலை குளிச்சுட்டு நான் பார்த்ததே இல்லை. உங்ககிட்ட வந்தது நம்ம 2 பேரும் சேர்ந்தே 6 மாசம் ஆயிடுச்சு. அதெல்லாம் வந்து உங்ககிட்ட பீரியட் தான் ஆயிட்டு இருந்தேன் நானு. கடைசி 3 மாசமா தான் வரவே இல்லை. எனக்கு என்னன்னே தெரியல. தலை வேலை சுத்திட்டு இருக்கா, பயமா வேலை இருக்குது. ஏன்? சப்போஸ் இல்ல கவி, நான் இப்போ ஒரு விஷயம் கேட்டுக்கிறேன். இப்போ நான் பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்னு தலை அரிக்குதா? ஆமா. ஆனா பேன் எல்லாம் அரிக்குது. பேன்லாம் இல்லையே கவி. இது இருக்கா? டேண்ட்ரஃப் இருக்கா? ஆமா. சரி நான் கேட்கறது நீ இப்படி பண்ணி இப்படி பண்ணாலும் வச்சுக்க ஏதோ போடுற மாதிரி. இப்படி இப்படின்னு விளம்பரம் நிறைய பாப்பியா? சொல்லு கவி. நான் இதுல பண்ணுவேன். ஏமா நீ போ, எப்பா எப்பதான் கட்டிட்டே நீ எப்பா போ. கவி ப்ளீஸ் கவி போமா. எனக்கும் தான் கவி தூக்கம் வருது. கோயிலுக்கு போன பூ கட்டினாதான் கவி நான் எடுத்துட்டு போக முடியும். ஐயோ கடவுளே, அந்த கடவுளுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறேன். ஓ எனக்கு வர ஒரு இச்சி ப்ராப்ளம் தாங்க முடியலையே. அம்மா கல்லை மட்டும் கண்டால் கடவுள் தெரியாது. கடைசி வரை தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நானு. உனக்கு ஏன் கைத்திரி தலை வலிக்குது, எதனால தலை சுத்துது, நீ ஏன் தலை குத்துறதா எதுவுமே கேட்க மாட்டேங்குது. ஏன் தலை குத்திட்டு சொல்லு. சரி ஆனா எனக்கு ஒண்ணு நான் மட்டும் கேட்கவே கேட்காது. சரியா? சொல்லு. புறம்போக்கு, இது ஒரு புறம்போக்கு. ஆயிடுச்சுன்னா போதும் போய் தொங்கு. ஆமா ஊருக்கு முக்கியம். நீ முக்கியம் கிடையாது. சும்மா ஏதோ பேசணும்லாம் பேசாத போது. நீதான் சொல்லி ஊர்ல இருக்கிற முக்கியம். அவங்க ஏறி மிச்சாங்க, இங்க கூலி மிச்சாங்க. நீ கிடப்ப கூட்டாக பொன்னமராவதி பாட்டியில கூட்டாக, அவ்வளவு ஏன் காரக்குடி பாட்டியில கூட கூட்டாக. ஆசை எனக்கு
நான் சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு ஆனா அது எனக்கு பதில் சொல்லி ஃபிளக் பண்ண வைக்க சொன்னேன் நானு. நீ ஏன் ஃபிளக் பண்ண ஃபிளக் பண்ண சொன்னேன்னு சொன்னேன். என் காது நீ எப்படியே ஏறுவா மாதிரி பூ மிச்சிடாது சாமிக்கு. அம்மா அது இதுவெல்லாம் கட்டுவே, ஏன் இப்பெல்லாம் கட்டவே மாட்டேற? ஏன் கட்டல? நான் கட்டி சாமி வச்சிருக்கேன், நீ பாக்கல? இந்த வீட்டுல என்ன காலில இருந்து வேலை நீ மனக்கட்டு செய்ய சொல்றாங்க. கடவுளை கும்புறீன்னா அது கண்ணு கொண்டு. நானா கவி? சரி கவி. உங்க டெய்லி ரொட்டீனா அது பேர் நடி ரொட்டீன். எல்லாருமே அதான் கேக்குறாங்க, ரொட்டீன்ல போடுங்கக்கா. போட்டெல்லாம் இங்க மொத்த 3/4 வயசு சண்டை போட்டு யாரும் மொத்த இல்லவே கவுச்சின்ற மாதிரி இருக்கும்ல. என்ன பண்றது? சரி சரி சொல்லு, நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போலாமா? அப்போ மறுபடியும் நாளைக்கா? நீ அப்படியே கொடுக்குற மாத்திரை அந்த டானிக்லாம் பாருங்க, இது எவ்வளோ டானிக் கிடைக்குது. டானிக்கு அந்த மாத்திரை அந்த என்னென்னமோ பிங்கோ விட்டு அதெல்லாம் கொடுத்தானுங்க. அதெல்லாம் குடிச்சு தொலைலாம்ல. நீ காசு தானே, உனக்கு மட்டும் இனிமேல் தனியாக என்ன செலவு நடக்குது எழுதி வைக்கணும் காயத்ரி. அப்பதான் உனக்கு தெரியும் அந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரும்போது. நான் தான் பெரிய நோயாளி, எனக்கு தான் அழுவேன் எழுதுவேன் பார்த்தா உழுவுக்கு சேர்த்து பில்லு போடுற மாதிரி இது எல்லாத்துக்கும். இப்ப எனக்கு ஹாஸ்பிட்டல் பில்லு போறது ஒரு பிரச்சனையா இல்ல எனக்கு பிரச்சனை இருக்குங்கிறது ஒரு பிரச்சனை? உனக்கு என்ன மாதிரி தோணுது நான் கேட்டது? ஒரு சைடு நீ இந்த ஒரு சைடு இன்னொரு சைடு சூத்து இதெல்லாம் சொல்லக்கூடாது. உனக்கு என்ன தோணுது? அம்மா எனக்கு எதுவுமே தோணலம்மா. நான் உன்னை கேட்கற விஷயம் என்ன, சப்போஸ் இப்ப நான் மாசமா இருக்கேன்னா என்ன நீ நல்லா பாத்துக்கியா? காமெடி பண்ணுறது அதுவும் நான் 1000 வாட்டி சொல்லிட்டேன். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. எப்படி சொல்ற கவி? உன் மேல சத்தியமா சொல்றேன் கவி, தலை பயங்கரமா சுத்துது. 3 மாசமா பீரியடே ஆகல. உன் மேல சத்தியமா சொல்றேன். ஐயோ நீ வேற என் மேல சத்தியம் பண்ண பொறுப்பு கூட நீ தானே இருக்கு, அவனுக்கு தெரியாத நான் பென்சஸ் ஆகறனா ஆகலையானே? மென்சஸ் டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. மென்சஸ்னா என்ன கிடைக்குது? கவி நானும் உன்ன மாதிரிதான் கவி இருக்கேன், புரியுதா? 24 மணி நேரமும் என் கூட நீ நலன் தான் சுத்திட்டு இருக்கிற கவி. அப்புறம் என்ன பண்றேன்னா உனக்கு எல்லாமே தெரியும் கவி. அப்படி இருக்கும்போது எனக்குமே தூக்கம் வரும் கவி. நீதான் கவி கொஞ்சம் அனுசரிச்சுக்கணும். காலைல கோயிலுக்கு போகணும்னு தெரியும். ஐயோ சரி சொல்லுன்னா பேசலாம். இதுவே அதான் நான் கேட்டேன், நீ பதிலே சொல்ல மாட்டேங்கிற. மாசமா இருக்கேன்னா உனக்கு ஓகேவா? மாசமா நீ நல்லா பாத்துப்பியா? ஏய் சும்மா கேக்குறேன்டா. நான் மாசமா இருக்கேன் நான் தான் சொல்லிடுறேன்ல, நீ வந்த புதுசுலேயே என்ன சொல்லிடுற, நான் வந்து இந்த மாதிரிலாம் இருக்கும்போது என் பாஸ் லைஃப்லயும் சரி எப்பவும் சரி எனக்கு ஒரு சந்தோஷம். கேட்கறது என்ன, நான் மாசமா இருக்கேன்னு ஒரு நிமிஷம் அதுதான் சொல்றேன். அப்புறம் நான் சொல்லவே மாட்டேன், தூங்கிடுவேன். நான் சொல்ல வரதை வச்சு நான் என்ன, நீ கேட்குறிய கேள்வி அதோட முடியும். பதில் பேசுறவங்க என்ன பேச வராங்க அதை கேட்டுட்டு அதுல இருந்து கேள்வி இருந்தா எடுத்து பேசு. இல்ல அது தப்பா இருக்குதா, அவங்க பேசி முடிச்சோடனே கான்வர்சேஷன்ல இல்லப்பா நீ இந்த டைம்ல சொன்னது தப்பு அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்கும் பேசினே மொத்தம் அப்படியே விடையாடுறாங்க இருந்து நாய் விடையாடுற மாதிரி. நீ சொல்லியிருக்க என்கிட்ட எனக்கு இந்த மாதிரி அரவணைப்பெல்லாம் இல்லடானா, அதனால நம்மளுக்கே தெரியும் நான் உங்க நல்லா பார்த்து பண்ற விஷயம். ஆனா எனக்கு மேக்சிமம் நீங்க வந்து கன்சீவ் ஆகி பாப்பாலாம் ஃபியூச்சர்ல பெற்றுறோம் அப்படின்னா கண்டிப்பா நான் உனக்கு முடிஞ்ச அளவுக்கு உனக்கு நார்மல் டெலிவரியாக பார்ப்பேன். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நான் உன் டெலிவரி நான் என்ன சொன்னேன் அதெல்லாம் கேட்கல கவி. நான் கேட்கிற ஒரே விஷயம், இப்ப நான் முகர கட்ட நீ தான் கேட்ட நான் கன்சீவ் ஆனா நல்லா பாத்துப்பேன். ஆமாமா உனக்கு டெலிவரியே நார்மல் டெலிவரி ஆகிற அளவுக்கு நான் நல்லா பாத்துக்குமான்னு சொல்றேன். நார்மல் டெலிவரிலாம் ஆகாது, ஆல்ரெடி நான் சிசரிங். சோ அப்ப சிசரிங் தான் நடக்கும். நினைக்கிற மாதிரி இதுதான் நடக்காது, நார்மல்லாம் நடக்காது. சான்ஸே சிசரியன் ஃபர்ஸ்ட் சிசரியன் பண்ணவங்க 2வது தான் நார்மல்லாம் பெற்று எடுத்துருக்காங்க. அவங்க உடம்பு ஸ்ட்ரென்த்துக்கும் என் உடம்பு ஸ்ட்ரென்த்துக்கும் வித்தியாசம் இல்லையா கவி? நான் வர வைப்பேன். எனக்கு நீ இத நான் எதுவுமே குழந்தை பெற்றதை பார்க்காமையோ இல்ல குழந்தைங்களை பத்தி எதுவுமே தெரியாமையோ இல்ல ஒரு லேபர் வார்டுனா என்ன ஒரு எமர்ஜென்சி வார்டுனா இதெல்லாம் பத்தி தெரியாம இருந்து நீ என்ன சொல்லியிருந்தா நான் 100% அடிச்சு சொல்றேன். எனக்கு தெரியாது நீ எப்படின்னா போய்க்கணும் அப்படின்ட்டு சொல்றேன் நான். ஆனா நான் சில விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு வந்தது உனக்காக தான்றதே நான் இப்பதான் அனலைஸ் பண்ணிக்கிறேன். யார் சாமி அவன்? எங்கிருந்து வந்திருக்கான்?
சரி ஓகே கவி, அது எல்லாமே ஓகே தான். ஆனா நான் சொல்ற விஷயம் என்ன தெரியுமா, இப்போ நான் பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்னா பூ இருக்கு சாமி முடிச்சிடாத. இப்போ நான் பிரெக்னெண்டா இருக்கேன், உன்கிட்ட வந்து சொல்றேன் அப்பா இந்த மாதிரிப்பா அப்படின்னு வந்து சொல்றேன். அப்ப நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவ? நீ அப்பா ஆயிட்ட. எப்போ இப்பயே வந்து சொன்னாங்க? நான் கேக்குறேன், என்ன இப்ப நான் பிரெக்னெண்டா இருந்தா நீங்க நல்லா என்ன பாத்துப்ப அப்படின்ட்டு. இப்ப நான் உண்மையாவே பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சா எப்படி நீ ஆக முடியும்? ஏன்னா எனக்கு டவுட், நான் ஆல்ரெடி நம்ம பிளான் பண்ணதானே டெஸ்ட் டியூப் போட்டுக்கலாம் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணி டெஸ்ட் டியூப் போனோம்னா அது நம்ம எவ்வளவு ப்ராசஸ் இருக்குது அதெல்லாம் பண்ணோம். நீ எப்படி திடீர்னு புள்ள வாங்கி வந்துடும்? அந்த மாதிரி ஏதோ கடவுளை கையெழுத்து கும்பிட்டு அது பேர் முன்னாடி ஏதோ ஒரு லேடி நிற்கும் போது அதுக்கப்புறம் கடவுள் அவரோட இது இறங்கிடுவாரு கருவுல. அந்த மாதிரி கதை காட்டுற நீ. நம்ம அன்னைக்கு இந்த படம் பார்த்தோமே, என்ன படம்? அந்த சாமி படம், சாமி கதை. என்ன சாமி கதை? அதுதானே சொல்றேன். கையெஞ்சு ஓமாஜிவாய் அப்படின்னு அப்படியே டக்குன்னு குழந்தை நின்றுடும். அந்த மாதிரி நீ சொல்ற சூரிய பகவானா யாரும் பிறப்பாங்களே இதுல. நான் அதெல்லாம் கேட்கல, நீ டாபிக்க மாத்தாத. நான் டென்ஷன் ஆயிடும் அப்புறம் நானு. மாமா கோவம் வந்துருச்சு. என்ன மயிறு டென்ஷன் ஆகணும்? அதான் டென்ஷன் ஆகலாம். சும்மா நீ சீரை போட்டு கொண்டு என்னன்னு சொல்லு ஃபர்ஸ்ட். அதான் கவி, நான் வந்து தலைக்கே ஊத்திக்கல, மாசம் மாசம் தலைக்கு ஊத்திக்க மாட்டேன். நான் ஒண்ணு தலை சுத்தினே இருக்கு, வாமிட் வந்துட்டே இருக்கு. பொம்பளை சேர்ந்து செக்ஸ் பண்ண குழந்தைமா? பொம்பளை உங்களையும் சேர்ந்தா குழந்தை பிறக்குமா? அதெல்லாம் கேட்கலடா. நம்ம ஆல்ரெடி டெஸ்டிப்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம்ல, ஹாஸ்பிட்டல்லாம் நம்ம போயிருக்கோம்ல, அதுக்காக கேட்க. எனக்கு என்னமோ மேபி நான் பிரெக்னெண்டா இருக்கணும்னு தோணுது. நீவே வயிறுப்ப ஏச்சி கூட போறம்போது நான் என்ன கவி சிரிக்கிற? உண்மையாதான் கவி சொல்றேன். ஏச்சி கூட நான் தூங்குறேன். அதுதான் உங்கள்கிட்ட பேசினாலே சண்டை தான் வரும். இல்ல வீட்டுக்கு வெளியில இருக்கணும், இல்ல நான் தூங்கிடணும் அப்படின்னா தான் இந்த ரெண்டு மட்டும்தான் வீட்டுல கவி பேசினாலே சண்டை வரும்னா ஒண்ணுமே வாங்க இருக்கணும். பின்ன இப்ப எப்படி உங்களுக்கு நீ பேசுறது ஏன்னா அசியமா இல்ல உங்களுக்கு? சத்தியமா எனக்கு அசியமா இல்லையா? அசியமா இருக்குதா? அப்படியே நம்ம குழந்தை தனியா நமக்குன்னு வேணும் அப்படின்னா ஏன் சொன்னேன்? ஆமா வேணும்னு சொன்னேன். நம்ம ஒரு மேரேஜோ இல்ல ப்ராப்பரா ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு அடுத்தது வேணும்னு தான் சொன்னேன். அப்படியே டெஸ்டுக்காக நம்ம போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு எல்லாம் பண்ணோம். கேட்டு வச்சிருக்கோம் நம்ம ப்ராசஸ் என்னன்னா நம்ம கேட்டு வச்சிருக்கோம். புரியுதா? எனக்கு அப்படி தோணல. நான் ஆல்ரெடி பிரெக்னென்ட் அப்படின்னா எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா 3 மாசம் ஆயிடுச்சு, தலைக்கே ஊத்திக்கல, வாந்தியுமே வந்துகிட்டே இருக்கு. அது மாதிரி சமைச்சா கொண்டா வச்சா எனக்கு அந்த நெடிலாம் சேர மாட்டேங்குது, ஒரு மாதிரி கொமெண்டலாவே இருக்கு. சூப்பர் கூட உட்காந்து பேசணும். நான் வெளியில படுவேன் இல்ல உள்ள படுக்கணுமா? இங்கேயே படுடா. மயிறு மாரி கதை பேசுனீங்க. மயிறு கதை நீ எதனா சொன்னா மட்டும் நான் கேட்கிறேன். உட்காந்து பேசுனாலே மத்த யாரு தான் இது இருக்குன்னு எனக்கு தெரியும். ஓட்ட முடிவு இருக்கு மூணு. நீ உண்மையா கவி? கவி நான் சத்தியமா பிரெக்னெண்டா தான் இருக்கேன். ஐ திங்க் இந்த மாதிரி பைத்தியம் மாதிரி ஃபர்ஸ்ட் பேசுது. நான் கத்தி விட்டுருவேன் ஒரு மாதிரி. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இந்த சரௌண்டிங்ல என்ன ஆயிட்டு இருக்கு. கத்தி விட்டுருவேன் ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கும். பைத்தியம் மாதிரி உட்காந்து பேசுங்க. பைத்தியம் கவி, உனக்கு நான் எது பேசினாலுமே பைத்தியமாகதான் கவி தெரியும். நீ எது சொன்னாலும் நான் நிதானமா கேட்கறத, நீயும் கோவப்படாம நிதானமா கேள்வி. இப்பதான் சொன்னேன் நீ பிரெக்னெண்டா இருந்தாலும் நல்லா பாத்துப்பேன் அப்படி இப்படின்னு. எனக்கு அப்படிதான் கவி தோணும். அதான் சொல்றேன், நான் பிரெக்னென்ட்லாம் ஆனா நல்லா பாத்துப்பேன். ஆனா நீ இப்ப வந்து பிரெக்னென்ட் சொல்ற, எதுவுமே நம்ம ப்ராசஸ் பண்ணலாம் அப்படின்னா லூசு போடுவேன் நானு. அப்ப எனக்கு சந்தேக பிடிக்கலையா? ஏண்டி நீயும் நானும் தான் இருக்கிறோம். அப்ப இவங்க வந்து புள்ள நின்னுக்குன்னா அது சந்தேகம் தான். அது சந்தேகம் கிடையாது, கன்ஃபார்ம் தான் நீ சொல்ற மாதிரி. உனக்கு என்னதான் பிரச்சனை என்னால உண்மையாலே கண்டே பிடிக்க முடியல. சைக்கோ மாதிரி பண்ற வர வர. நான் உண்மையாவே பிரெக்னென்ட். நம்பவே நம்ப மாட்டியா? ஆதாரம் காட்டினா நம்புவியா? தூக்கி எல்லாத்தையும் ஒருத்த தூக்கி அடிச்சிருவோம் மாதிரி ஓடிடா போல. ஆதாரம் காமிச்சா நம்புவியா? அது சொல்லு. நான் பிரெக்னெண்டா இருக்கேன், ஆதாரம் காமிச்சா நம்புவியா? சரி நீ லூசான்னு நான் கேட்கிறேன், சொல்லு. நீ லூசான்னு நான் கேட்டேன். நான் லூஸ்லாம் இல்லையே. பொண்ணு முழு செஞ்சு எப்படி பெற்று முடியும்? ஏன்னா பொண்ணும் சேர்ந்து பெத்துக்கலாம், அது மேட்டர் இல்ல, புரியுதா? லூசு லூசு மாதிரி பேசுங்க. கவி நம்ம தானே கவி டெஸ்டுக்காக எல்லாமே ப்ராசஸ் பண்ணோம். அப்ப குழந்தை வராதுன்னா எப்படி கவி வராம இருக்கும்?
நீ பூ கட்டுறதுனா கட்டு, ஏன்னா வெளியில போய் உட்காந்து லைட் போட்டு கட்டின்னு தாங்காத்து இருக்காத. இப்பதான் இவ்வளவு தூரம் போய் அலைஞ்சிட்டு வந்தது. கவி சீரியஸா கவி, நான் மென்சஸே ஆகலைன்னு சொல்லி நான் ட்ரை பண்ணேன் கவி. நீ மென்சன்ஸே ஆகல, நீ ஆகுது. கண்ணெல்லாம் சொல்லிட்டு போகுது எனக்கு. ரொம்ப வேலை அரிச்சுட்டே இருக்குன்னு தெரியல, அதையும் வாங்கவே மாட்டேன். நான் சொல்றத நீ கண்டுக்க மாட்டேன். எப்பவுமே நான் தான் உனக்கு எல்லாமே செய்யணும். நான் தான் சொல்றேன், எனக்கு சுத்தமா முடியல கவி. எனக்கு கேரா இருக்கு, எனக்கு வாமிட் வருது, தலை சுத்துது. நான் மாங்காய் சாப்பிடும் போல இருக்குது, புளிப்பு எல்லாம் மத்த நக்கணும் போல இருக்கா? இல்ல சாம்பார் சாப்பிடும் போல இருக்கு. எதனா கேட்டுருவேன், எதனா அசிங்கமா கேட்டுருவேன், கம்முன்னு இருந்துரு. உண்மையாவே சத்தியமா எனக்கு 3 மாசம் ஆயிடுச்சு கவி, பீரியட் ஆகி. உனக்கே தெரியும்ல கவி. இப்ப என்ன பண்ணுவோம்? நான் பிரெக்னெண்டா இருக்கேன். நான் என்னடா சிரிக்கிற? சிரிப்புதான் வருது, அசிங்கமா இருக்குது. கமெண்ட்ல வந்து கேட்கிறானுங்களா, அந்த மாதிரி நீயே பண்ற, சிரிப்புதான் வருது. சனின்னு ஆதார கம்சா ஏத்துப்பியா சொல்லு, நான் காட்டுறேன். நீ எந்த பூதாரம் நினைச்சாலும் நான் ஏற்றுக்க மாட்டேன். சீரியஸா கவி? லூசு மெண்டலு. அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போனோம்ல, ஏய் என்ன பாரு, ஏய் என்ன பாரு. கத்திரிக்காய் மயிர் போனாலா இல்ல என்னன்னு தெரியும், அரிக்குது. சரி என்ன பாரு, உன் நேரத்தை ஹாஸ்பிட்டல் போனோம்ல, உடம்பு சரியாம இருந்தமே. சொல்லு. அப்போ இது கொடுத்தாங்கல்ல, என்னது பிரெக்னன்சி கார்டு கொடுத்தாங்கல்ல, இதை செக் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு. நம்ம செக் பண்ணி தான் வச்சிருக்கோம், அது என்ன நம்ம எடுத்துட்டு போல. நான் என்ன செக் பண்ண இப்போ வரைக்கும் கேட்டியா? அவங்க கார்டு கொடுத்தாங்களே, நீ போன கேட்டாங்க, நீ அந்த நம்ம அதெல்லாம் கேட்கவே இல்லை. அவங்க மறுநாள் தான் செக்அப் எடுத்துட்டு வர சொன்னாங்க. நீ என்கிட்ட கேட்டியான்னு கேட்குறாங்க. கார்டு கொடுத்தாங்களே செக் பண்ணியா என்ன ஏது எதுனா அவங்க கேட்டியா? எனக்கு அதை பத்தி தான் தெரியாது. செக் பண்ணி அங்க வச்சிருக்கேன் பாரு, கார்டு எடுக்கணும் பாரு. என்ன மயிர் கார்டு, அதெல்லாம் எனக்கு தெரியாது. கார்டு கூடு நான் தான் உனக்கு சொல்லி கொடுத்தனே கவி. 2 கோடு வந்தா பிரெக்னெண்டா இருப்பாங்க, 1 கோடு வந்தா பிரெக்னெண்டா இல்ல அப்படின்னு. 3 கோடுன்ற, அப்புறம் இப்ப 3 கோடுலாம் காட்டாது கவி. இங்க பாரு, நீயே வேணா பாரு. ஃப்ராட் ஆயர் நானா? நீயே இத பாரு, அது எத்தனை கோடு காட்டுதுன்னு பாரு. இது என்ன ஃபர்ஸ்ட் உனக்கு பிரெக்னன்சி கார்டுனா ஒரு நிமிஷம், இந்த இது படத்தெல்லாம் எப்படி காட்டுவாங்களே, பத்து அப்படி காட்டுவாங்களே. ஏன் கவி உனக்கு கூட அன்னைக்கு எடுத்தாங்கன்னு சொன்னீங்களா, பேங்க்ரேட்ஸ் ப்ராப்ளம். அப்போ உன்ன கூட ஹாஸ்பிட்டல்ல யூரின் டெஸ்ட் எடுத்தாங்கல்ல, அது மாசம் இந்த மாதிரிலாம் கிடையாது. பின்ன வேற எப்படி இருக்கும்? அது வேற மாதிரி, இது சின்ன மாதிரிலாம் கிடையாது. இந்த கார்டு தான் ஹாஸ்பிட்டல்ல கொடுத்து என்ன செக்அப் பண்ண சொன்ன கார்டு. இது என்ன பண்ண, அத நம்ம யூரின் டிராப் வச்சா நமக்கு வரும். என்ன இது கூடவா தெரியாது உனக்கு? இத்தனை வயசு 2 கோடு தான். அவன் 2 கோடு இருந்தா பிரெக்னென்ட் கவி. நான் பிரெக்னென்ட்டா இருக்கேன், சோ 2 கோடு தான் இருக்கு. மத்த யார் வச்சிருக்கல மயிர் பேசி யாரோ புதுசுடா, அவன் ஹாஸ்பிட்டல்ல கொடுத்தது. ஹாஸ்பிட்டல் கார்டு கூட வச்சிருக்கேன் பாரு, கட்டில் மேல. சி ஃபிஷ் டேங்க் மேல. நீ ஹாஸ்பிட்டல் போயிட்டு இவ்வளவு நாள் அப்படியே என்கிட்ட சொன்ன. அப்ப நான் செக் பண்ணவே இல்ல, நான் காலைல செக் பண்ணேன். சரி உங்கள்கிட்ட பொறுமையா சொல்லிக்கலாமே அப்படின்னு விட்டேன். ஒரு பண்ணாட மாதிரி பேசணும். பண்ணாட சாய் சீரியஸாடா பாரு கவி. என்ன கவி, நீதான் பிரெக்னெண்டா இருந்தா நல்லா பாத்து பண்ண மாதிரி பேசுற. லூஸ் மாதிரி பேசுறது எல்லாம் கரும மாதிரி எடுத்து வந்து வச்சு, யாரு கருமம் கெட்டு வந்து வச்சு நிலையிற சனின்னு. சனின்னு சொல்லாத உடனே நான் சனின்னு சொல்ல வைக்கிறப்ப அவ்வளவு காண்டு ஏத்துறேன். எதுக்கு ஒருத்தவங்க ட்ரிகர் பண்ணிட்டே இருக்கிற? நீ தானே கவி மாசமாவும் குழந்தை வேணும்னு. இப்ப நான் குழந்தைய வாங்கி வச்சதுக்கு அப்புறம் இப்ப நீ இந்த மாதிரி ரொம்ப அசிங்கமா கேட்டு விட்டுருவோம். ரொம்ப டயர்டா இருக்கு பாத்துட்டு இருக்கேன். ரொம்ப அசிங்கமா கேட்டு விட்டு ஒரு மாதிரி பண்ணி விட்டுருவோம். என்னை பத்தி உங்களுக்கு தெரியும் நல்லா. லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்க. கட் அவுட் வெளியே பார்த்துட்டு இருக்கேன். நீ தானே கவி அவங்க செக் பண்றதுக்காக கார்டுக்கு கொடுத்தாங்கன்ட்டு என் கையில வந்து கொடுத்த மரியாதையா கவுல் தான் உங்களுக்கு மயிர் பேரி பண்ணிட்டு உட்காந்துருக்குற.
சனினே புறம்போக்கு நாயே சாமிக்கு கட்டுறது நாயே அறிவு புட்ட கிடையாது உனக்கு. ரொம்ப இரு, எங்க அம்மாட்ட ஃபோன் பண்ணி சொல்றேன். என்ன சொல்றேன்னு பார்க்கலாம். சரி சொல்லு. ஆன்ட்டி ஆன்ட்டி நீங்க எதனா ஒன்று நடந்தா போய் அவங்க சொல்லுவேன் ஃபோன் எடுத்து வச்சுக்கோங்க. அது ஏன் புத்தி இல்ல கவி, உன் புத்தி கவி. எது நடந்தாலும் போய் ஒருத்தவங்கிட்ட ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் சொல்றது. இந்த இன்ஸ்டாகிராம்ல போயிட்டு உட்காந்து அப்படியே சோக சட்டை போடுறது. யாராவது மெசேஜ் பண்ணாங்கன்னா அவங்கள்ட்ட போயிட்டு எனக்கு இருக்கவே பிடிக்கல, எனக்கு சித்தலாம் போல இருக்கு எல்லாம் சொல்றதெல்லாம் நீ தான் கவி, நான் கிடையாது. இவங்களா சும்மா இருக்கிறவங்கள வந்து எனக்கு ஒரு குழந்தை வேணும், நமக்குன்னு ஒரு பாப்பா வேணும்னு கேட்பாங்களாம். மாசமாயி வந்ததுக்கு அப்புறம் செந்தாப்பா அப்படின்னு கொஞ்சம் கொடுத்தோம்னா அடுத்த நிமிஷம் வந்து உங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. என்னை பத்தி இழிச்சு வையுமே தெரியுதா? அம்மா எங்க மாடு ஓட்டி மேய்க்குதா? எப்போ வரும்? வந்தவனே கொஞ்சம் ஃபோன் பண்ண சொல்லு. ஆமாடா காயத்ரி வயசு வந்துச்சு. அது பேர் அது என்னது குழந்தை பேர போதான், குழந்தை பேரத்துக்கு போறோம். 3 தான். அதைத்தான் நானும் கேட்டேன். பொண்ணு எப்படி 3 முடியும்னா கூட நான் பேசுறேன் கூட நான் பேசுறேன். சரிடா நீ வந்தவனே கொடு. நான் பேசுறேன் கொடுன்னு கூட நான் பேசுறேன். பேசுறியா அதுகிட்ட? பேசுறேன் போன். ஹலோ 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 கேக்குதானே? நான்லாம் எதுவும் பண்ணல, இந்த சனியை தான் உட்காந்து தேவையான வேலை பண்ணிட்டு இருக்கு. இதுதானே அன்னைக்கு சொன்னிச்சு, நாங்க 2 பேர் தான் இருக்கோம், எங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபேமிலி மாதிரி நாங்க இருக்கணும், எங்களுக்கு குழந்தைன்னு ஒண்ணு இருந்துச்சு, நாங்க நல்லா இருக்கோம் அப்படி தானே பேசுச்சு. உங்களுக்கே தெரியும் தானே நாங்க போயிட்டு இந்த மாதிரி டெஸ்ட் டியூப்காக ரெடி பண்ணிட்டு இருக்கோம், எல்லாமே தெரியும் தானே. ஸோ அப்படி இருக்கும் போது போய் பேசுறதுனால என்னென்ன ஆயிடப்போகுது? நான் எப்போ சொன்னேன் நான் அந்த மாதிரி சரி போய் டெஸ்ட் டியூப் இல்லாம எல்லாமே ரெடி பண்ணது தானே அப்படின்னா இப்போ ஒரே வார்த்தையை கேட்குது. நான் என்கிட்ட என்னது மாறிக்குது, பொண்ணு சேர்ந்து எப்படி குழந்தை பெற்றுக்க முடியும் போதுனே, பொண்ணும் சேர்ந்து இந்த மாதிரி பெற்றுக்க முடியாதுன்னா டெஸ்ட் டியூப்ங்கிற ஒரு ஆப்ஷன் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கும் நான் ஓகே பண்ணேன். இப்போ ஒரே வார்த்தை இப்படி வந்து கேக்குது, இதெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு தெரியும். சரியா எங்க அண்ணனுக்கு எல்லாம் தெரியும் நான் எப்படியாப்பட்ட கேரக்டர். நீங்க வந்து எனக்கு சொல்லிங்க. அதுக்கு அதுதான் எனக்குமே ஒன்றும் புரியல, இந்த சனியை ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்குன்னு. இப்போ என்னை பார்த்தா எப்படின்னு தெரியுது, கார்டு கொடுத்தாங்கண்ணே ஹாஸ்பிட்டல்ல, இதை செக் பண்ணுங்க அப்படின்னு. நானுமே அந்த கார்டு வச்சு செக் பண்ணி டபுள் கோடு தான் காட்டுது. எடுத்துட்டு வந்துதான் நான் கவிக்கிட்ட கொடுத்தேன் நான் இந்த மாதிரி. ஆமாண்ணே கார்டுலையுமே டபுள் கோடு தானே காட்டுது, ஆனா சனியை தானே கேட்க மாட்டேங்குது. நான் சனிகிட்டே கொடுக்குறேன், நீயே பேசிக்கினேன். அம்மா வந்தாங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ண சொன்னேன், எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்க. ஃபோன் அடி. நீ வெயிடா நான் கூப்பிடுறேன். ரொம்ப பேசணுங்கிற பேசிக்க எனக்கு தெரியும். உன் மேல நியாயம் இருந்தா நீ மாதிரி பேச மாட்டே கவி. நான் தான் சொல்றேன் நம்ம வந்து இது வாங்கிட்டு போறது எவனுக்கும் நீ வாங்கிட்டு. ஓ இப்ப நான் எவங்கிட்டயோ போய் புள்ளைய வாங்கிட்டு வந்து உன்ட்ட உட்காந்துருக்கேங்கிறியா? அப்படி சொன்னா இப்ப நீ தானே சொன்ன சிரிக்காத கவி. இப்ப நீ எதுக்கு சிரிச்சா சொல்ல? 24 மணி நேரம் கூட தாங்கிறா, அப்புறம் எப்படி இது? அது நம்ம டெஸ்ட் போட்டுதான் இருக்கும் கவி, நம்ம தானே கவி ப்ராசஸ் பண்ணோம். ஒருத்த நான் சிரிச்சுனே பேசுறதுனால அமைதியா போறேன்னு நினைச்சுக்காத. இப்ப என்ன சொல்ல வர நீ? உனக்கு எப்படி டபுள் கோடு கேட்டுச்சு? என்ன எச்ச கலர்கிட்ட போய் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தேன் சொல்லு, ஒழுங்கா சொல்லு. அப்புறம் சண்டை போட்டு வெளியில அனுப்பிச்சு விட்டுறியா? ஒரு நாள் இருந்தாலும் ஒரு போன் பண்ண மாட்டேற. எவன்னா சண்டை போட்டு காலையில போனானா ஒரு நைட் ஆகிற வரைக்கும் வரலன்னா எந்த பத்தினியா இருந்தாலும் அவளுக்கு துடிக்கும். என்னடா நம்ம கிட்ட பேசினவங்க சண்டையில வெளியில போய்க்கிறாங்களே, என்ன நாங்க செத்தாங்களா இருக்கிறேன்னு ஒரு போன் பண்ணுவாங்க. சரியா? இப்ப என்ன சொல்ல வர? நான் வந்து நம்ம டெஸ்ட் நம்ம மாட்டிக்கணும். கேவலமா நாளா என் மேல கோவம்னா என் மேல காட்டு, தேவையில்லாம அவன் மேல காமிச்சிருக்காத. நான் டென்ஷன் ஆயிடும் பண்ணான். இவங்களா கேட்பாங்களாம் புள்ள வேணும்னு. புள்ளைய வாங்கிட்டு வந்தா எவங்கிட்ட வந்து வாங்கிட்டு வந்தேன் பார்த்தா எப்படி தெரிஞ்சுன்னு தெரியல. என்ன செருப்பா நான் பொம்பளை, நீ எப்படி வாங்கிட்டு வருவ? அது ஃபர்ஸ்ட் நீ சொல்லு. இதே வாய் தானே கவி டெஸ்ட் ஆப்ஷன் போட்டுக்கலாம்னு சொல்லி சொன்னேன்.
மயிறு மேல ஒருத்த கையை நீட்டு அதுக்குதான் அந்த வயிறு பானை மாதிரி இருக்குதா முன்னாடியே. நான் அப்பயும் அந்த சைடு ஒரு பத்துல இருக்கும்போது ஒரு மாதிரி இருக்குது. என்னடா ஒரு மாதிரி இருக்குதுன்னா அப்பயும் கொஞ்ச நாளா உன்ட்ட கேட்டுக்கிறேன். கேட்டா தொப்பான்னு நடிக்கிறேன். அவ 3 மாசம் ஆகுது இதோட. நான் தலைக்கு ஊத்தி 3 மாசம் ஆகுதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். வீட்டுல ஒரு பேடுங்கிறது வாங்குறதே நம்மளுக்கு கிடையாது. நான் எதுக்கு வாங்கிக்கிறேன்? நீ வாங்குற, நீ யூஸ் பண்ணிக்கிற. நான் யூஸ் பண்றது இல்ல, நான் மென்சஸே ஆகுறது இல்லைன்னு உனக்கு தெரியும். ஆமா. அப்ப என்ன ஏதுன்னு யோசிக்க மாட்டேன். நான் எனக்கு உடம்புல அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் வைக்கலாம் அப்படின்னு நீ தான் சொன்ன. நம்ம டெய்லியுமே தான் போய் பார்த்துட்டு வரோம். அசிங்கமா இருக்கு. நீ ஓப்பனா வெளியில எல்லாம் சொல்லி போறேன். நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம ஃபேமிலியில இருக்கிறவங்க கிட்ட கூட சொல்லி போறேன். அசிங்கமா நினைப்பாங்க. எப்படி சொல்லி அசிங்கமா நினைப்பாங்க? எனக்கு ஒரு கேவலமா பேசுறதுக்காக இன்னும் அப்பா என்ன கேவலமா தான்ப்பா எல்லாருமே பேசுவாங்க. அது எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு பத்தி கவலை கிடையாது. நான் சொல்ற ஒரே விஷயம் ஒண்ணுதான். நம்ம தான் சேர்ந்து டிசைட் பண்ணோம். டெஸ்ட் டியூப் போட்டுக்கலாம். அது ப்ராசஸ் எதுவுமே நம்ம பண்ணலையே. ப்ராசஸ் நம்ம தானே போய் ஸ்டார்ட் பண்ணோம். என்ன ஸ்டார்ட் பண்ணோம்? போயிட்டு என்ன பண்ணணும், இதுக்கு லீகலா எப்படி நம்ம ஒரு குழந்தைய வந்து டெஸ்ட் டியூப் போடணும்னு கேட்டுட்டு வந்தது உங்களுக்கு இதுவா? அதெல்லாம் அவங்க என்ன சொன்னாங்க, ஏதோ ஸ்பாம்லாட் வந்து நம்ம எப்பமா இன்செர்ட் பண்ணுவேன் அது இதுன்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. நான் அதுக்குள்ள உள்ள வச்சு அமிச்சிட்டாங்களா? சரி, இப்ப என்ன கவி சொல்ற? இப்ப நான் பிரெக்னென்ட். நீ உன் கண்ணு முன்னாடி கார்டை செக் பண்ணி உங்களுக்கு காமிச்சிட்டேன். இதுல டபுள் கோடா வைக்காதீங்களா? வைக்கவே கூடாது. எங்க கம்பி இருந்தா கர்மாந்தத்தை குப்பையில கண்டு போயிட்டு வந்து அங்கேயே குப்பையில வந்து போயிட்டு வந்தா கம்யூனிட்டியே உனக்கு நெக்குள் அதிகமா இருக்குடா உனக்கு. மரியாதை கட்டும் உன் மயிறு கொஞ்சம் அந்த நெக்குள் கிடையாது. அப்படியே நல்லா எத்து போட்டு நட்டிட்டு உங்களுக்குலாம் அசிங்கமா இல்ல அப்படி சொல்றேன். சத்தியமா எனக்கு அசிங்கமா இருக்குது. வெளியில எப்படி சொல்ல முடியும் இதெல்லாம் என்னன்னு? ஏற்கனவே உங்க கூட இருக்கிறதுக்கு ரொம்ப அசிங்கப்பட்டு இருக்கேன். ஏன் கூட இருக்கிறதுக்கு நீ அசிங்கப்படுறியா கவி? எனக்கு உங்க கூட இருக்கிறதுலாம் அசிங்கம் தான். எவ்வளவு அசிங்கமா இருக்கு தெரியுமா உங்க கூட நான் இருக்கிறதுக்கு? என்ன அசிங்கம் கவி என் கூட இருக்கிறதுக்கு? சொல்லு. என்கிட்ட கேக்குறாங்க, ஏன் அந்த பொண்ணு ஒழுங்கா உட்கார மாட்டேங்குது, ஏன் இப்படி முறைக்குது, அப்படி முறைக்குது, நீ ஏன் இப்படி எல்லாம் என்கிட்ட பேசுறீங்கன்னா அவங்க ஏன் முறைக்கிறாங்க அப்படிலாம் கேக்குறாங்க. ஒரு இதுனா என்ன, உனக்கு தான் நம்பிக்கை இல்லை என் மேல. நானா எல்லாரையும் யார முறைக்கிறேன்? யார முறைக்கிறேன்? ஏன் என் சப்ஸ்கிரைபர் தான் முறைக்கிறியா? எந்த சப்ஸ்கிரைபர் நான் வந்து முறைச்சேன்? எல்லாரும் தான் முறைக்கிறியா? யாருன்னு பர்டிகுலரா சொல்ல முடியாது. பர்டிகுலரா என்ன சொல்ல முடியாது. என்கிட்ட பர்சனலா பேசுவோம். சும்மா ஏதோ பேசணும்னா பேச. அதே லைவ் எல்லாருமே தான் பாக்குறாங்க. புரியுதா? நீ மட்டும் தனியா உட்காந்து யாரும் பாக்கல. நீ பாரு, எனக்கு அந்த கதைலாம் தேவை கிடையாது. அது என்ன மேட்ரு என்னன்னு பார்த்து எங்க போய் கழிச்சிட்டு வா. இல்லன்னா என்ன கழிச்சிட்டு வாவா? ஆமா, நீ யாருக்கோ இது பண்ணது நான் என்ன வச்சுன்னு அப்ப சந்தேகப்படுறியா கவி? நான் வேற யார்கிட்டயே போய் பிள்ளைய வாங்கிட்டு சந்தேகம் கன்ஃபார்மே பண்றேன். அவன் பையன் வந்து எதனா ஒண்ணு பண்ணிருந்தா கூட ஓகே என் பிள்ளைன்னு ஏத்துப்பேன். அது எப்படி நம்ம யாருக்கோ கொண்டு நம்ம ஏற்க முடியும் காயத்ரி? சரி விடு, உனக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லன்ட்டியா? ஆமா, அப்ப வீட்டு விட்டு வெளில போ. நான் ஏன் கம்மி வெளில போனோம்? உனக்கு ஏன்னா நீங்களே அசிங்கம் எனக்கு. என்ன அசிங்கம்? இப்ப டெஸ்ட் இப்ப நான் போயிட்டு இப்ப நான் வேற நல்லது வாய் முடி. இப்ப நான் அவங்கிட்டயோ போய் பிள்ளைய வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படிதானே சொல்ல வர? இப்ப டெஸ்ட் போடவே இல்லை நம்ம. அப்ப உனக்கு என் மேல சந்தேகம் இருக்கு? நீ இப்படி பண்ணிட்டு வந்தா பச்சை யாருக்கு இருந்தாலும் சந்தேகம் இருக்கு. உனக்கு என்ன சந்தேகம் இருக்கு? கண்டிப்பா. சோ அததான் வந்து நீ என்கிட்ட கேட்ட. அதாவது எப்படி சண்டை போட்டு நான் வெளில போனா இந்த இதுக்காகதான் வெளில துரத்துறியா அப்படின்னு அதுக்குதான் கேட்டேன். ஆமா. அப்ப யாரோ வந்துட்டு போறாங்க வீட்டுக்கு. யார் வந்துட்டு போறா? எனக்கு என்ன தெரியும்? நீதான் இப்ப கஞ்சுவா கிஞ்சுவா சொல்லுங்கிற. உன் கண்ணு முன்னாடி எங்கடா அது காடு? உன் கண்ணு முன்னாடி எடுத்து நான் காட்டுறேன். 10 நிமிஷம் நீ இல்லைங்கிற. சரி ஓகே, அப்படியே நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு வச்சாலுமே நீ ஒரே வார்த்தை என்ன சொல்ற? நான் அவன்கிட்ட போய் புள்ளைய வாங்கிட்டு வந்துட்டேங்கிற. சரி, இப்ப என்ன உங்களுக்கு பிரச்சனை? நான் இங்க படுமா இல்ல வெளில கூப்பிட்டு வா? அப்போ உனக்கு என் மேல சந்தேகம். நீ எங்கன்னா பெற்றுக்கோ, எங்கன்னா தெரியும் எதனா வச்சுக்கிறது எனக்கு கவலை இல்லை. அது எப்படி பொண்ணு வந்து குழந்தைட்டு முடியாது. டெஸ்ட் இன்னும் எதுவுமே ப்ராசஸ் பண்ணல. உனக்கு அதுக்குள்ள குழந்தை நிற்கிறதுக்கு நீனா அதான் கேட்க சொன்ன. நீ கடவுள் எதனா உங்க போய் உள்ள வச்சிட்டாரா? சொல்லு. சரி ஓகே, எல்லாமே ஃபைன். ஓகேவா? எல்லாமே ஃபைன்.
பெரிய மயிர் மாதிரி ஃபர்ஸ்ட் நீ பேசாதானே, இந்த ஆட்டிடியூட்லாம் என்கிட்ட காட்டாது. உங்ககிட்ட ஆட்டிடியூட் காட்டணும்னு எனக்கு அவசியம் கிடையாது கவி, புரியுதா? நான் வந்து ஜஸ்ட் உன்னை பிராங்க் பண்ணலாமே அப்படின்னு நினைச்சுதான் நான் வந்து சொன்னேன் இந்த மாதிரி நான் பிரெக்னென்ட்பா அப்படின்னு. நான் pregnant ஓகேவா? இந்த கார்டு வந்து நான் கேட்கறதுக்கு நீ பதில் சொல்லு. நான் கேட்கறதுக்கு நீ பதில் சொல்லு. ஜஸ்ட் உன்னை பிராங்க் பண்ணலாமே பண்ணதான் இது. இந்த கார்டு வந்து சௌமியோட கார்டு, ஓகேவா? அவளோட பிரெக்னன்சி கார்டு இது. ஸோ அதை வச்சு நான் அவனை பண்ணிடலாம், ஏன்னா கொஞ்சம் ரியலா இருக்குமே அப்படிங்கறதுனால என் கார்டு எப்பவும் போல செக் பண்ணி அது அங்கதான் இருக்கு. அது சிங்கிள் கோடு தான் காட்டுது. நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போகும்போது அதை எத்தனை பேர் ப்ரெசென்ட் பண்ணிடலாம், புரியுதா? இது வந்து அவளோட கார்டு, நான் அவள்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்துதான் நான் இப்போ உங்ககிட்ட காமிச்சேன். ஆனா இப்ப நீ ஒரே வார்த்தை என்ன சொல்ற, நீ இப்பதான் இதுக்காக தான் என்ன வெளில அனுப்புற, நான் இல்லாதப்போ இங்க எவனோ வந்துட்டு போறான் அப்படிங்கிற. எவன் கூட இருக்கிறது தான் என் வேலையா கவி? அது எனக்கு எப்படி தெரியும்? உனக்கு எப்படி தெரியுமா? எனக்கு இல்ல, பிராங்க், இது ஜஸ்ட் பிராங்க், ஓகேவா? பிராங்க் விட்டு நான் உன்ன பிராங்க் பண்ணதான் ஸ்டார்ட் பண்ணேன், புரியுதா? இது பிராங்காவே இல்ல. பிராங்க தூக்கி தூரம் போட்டு, ஓகேவா? நான் சும்மா விளையாட்டுக்கு ஆரம்பிச்ச விஷயம் இப்பதான் எனக்கு தெரியுது. நீதான் வந்து என்ன ரொம்ப ட்ரிகர் பண்றியோ, என்ன நீ சந்தேகப்படுறியோ அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஆமா, உண்மைதான் அது. நீ என்ன பண்றது அப்படி இருக்குது? என்ன பண்ண நீ என்ன பண்ணாம நீங்க இருந்து நீ போனதுக்கு அப்புறம் எவனையாவது கூட்டு வந்து வீட்டுல உட்கார வச்சிருக்கா? இல்ல நான் என்ன பண்ணல, நான் எவள்கிட்டயாவது போறேன்னா, இல்ல நான் எவங்கிட்டயாவது போறேன்னா, நான் என்ன பண்ணேன்? எப்படி இப்போ ஒரே வார்த்தையா நான் என்ன எதனா பண்ணிட்டு இருக்கான்? அம்மா இங்க பாருங்க, நான் வந்து நீங்க வந்து போறீங்க, நீங்க எவங்கிட்டயோ போயிட்டீங்க, நீங்க எவகிட்டயோ போயிட்டீங்க. அந்த மாதிரி டாபிக்லாம் நான் பேசல, அந்த மாதிரி எதுவுமே நான் பண்ணல, புரியுதுங்களா? நான் வந்து ஜஸ்ட் உங்களை பிராங்க் பண்ணலாமே அப்படின்னு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனா நீங்க ஒரே வார்த்தை என் மேல உன் மேல எனக்கு சந்தேகம் இருக்கு. பிராங்க் பண்ணுவாங்களா? ஏன் பண்ணக்கூடாது? ஏன் பண்ணுவான்? பிராங்க் அப்படின்னா எதை வச்சு வேணாலுமே பண்ணிக்கலாம். எனக்கு உங்களை பண்ணணும்னு தோணுச்சு. மத்த நீங்க வந்து என்ன அசால்ட்டா ஒரு நிமிஷம் கவி, நீ வந்து என்ன பிராங்க் பண்ண அப்படின்னா நீ என்ன ஈஸியா பண்ணிடுவ, புரியுதா? ரொம்பவே ஈஸியா நீ பிராங்க் பண்ணிடுவ. நீ என்ன பிராங்க் பண்றது ஈஸி. இது கவி, நான் வந்து உன்னை பிராங்க் பண்றது கஷ்டம். ஏன்னா நீ 24 மணி நேரம் என் கூட நல்லா இருக்க. அதுவும் இல்லாம ஒரு சின்ன சின்ன விஷயம்னால நீ ஈஸியா கண்டுபிடிச்சிருவ. சோ எதுல நீ வந்து டவுனா இருக்க, எதுல நீ ஆர்வமா இருக்க, எதை வச்சு பேசினா இல்ல கவி, ஒரு நிமிஷம் லிசன் பண்ணு கவி. நீ எதை வச்சு எதை பேசினா நீ வந்து உன்னை பிராங்க் பண்ண முடியுமோ அதை நான் யோசிச்சேன். பிரெக்னென்ட்னு ஒரு விஷயம் பேசினா நீ கண்டிப்பா அந்த இடத்துல எமோஷனல் ஆக, சோ ஒரு ஈஸியா வந்து என்னால பிராங்க் பண்ண முடியுமேங்கிற ஒரு எண்ணத்துல மட்டுமே தான் நான் உங்ககிட்ட பேசினேன். நீ எந்த ஒரு சராசரி எல்லாரும் வாழ்க்கையில இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு நீ இந்த மாதிரி வந்து நான் அவங்ககிட்ட படுத்த மாதிரி நான் கன்சிவா இருக்கேன்னு சொன்னா அந்த பொம்பளை அந்த ஆம்பளைக்கு அப்படிதான் கோவம் வரும். நான் வந்து அப்படிலாம் சொல்லவே இல்லை. நான் ஒருத்தன் படுத்துக்குள்ள வாங்கிட்டு வந்தேன் அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை. அது இல்லடி, அப்படி இப்ப நம்ம வந்து டெஸ்ட் டியூபும் போட்டுக்கணும் ஸ்டார்ட் பண்ணல. அது பேர் என்னமோ சொல்லுவாங்க, அது பிசிஓடியா, அதுவும் உனக்கு கரெக்டா இல்ல. அப்ப நான் வந்து நீ டக்குன்னு எனக்கு வந்து 2 கோடு காமிச்சிருக்கேன். யாருதான் சந்தேகப்பட்டு பேச மாட்டாங்க. நான் உன்கிட்ட நடிக்க முடியாது. ஐயோ அப்படியாப்பா 2 கோடு இருந்துச்சாப்பா வாப்பா போப்பா அப்படின்னு பண்ண முடியாது, ஓகேவா? நீ வந்த புதுசுலயே அந்த மாதிரி இருந்திருக்கியா? அதை நான் கண்டிப்பா சொல்றேன், 100% ஷோர் நான் ஏத்திருப்பேன். உனக்கே அந்த விஷயம் நல்லா தெரியும், நான் ஏத்திருப்பேன்றது. நீ திடீர்னு இப்ப வந்து இந்த மாதிரி பேசும்போது தான் எனக்கு வந்து கோவம் வந்தது. சரி கவி, நான் என்னென்னவோ நினைச்சேன். ஆனா உனக்கு என் மேல இவ்வளவு சந்தேகம் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. அது பேர் சந்தேகம் கிடையாது. ஓகே, நான் ஜஸ்ட் சும்மா உன பிராங்க் பண்ணலாமேன்னு தான் நினைச்சேன். பிராங்க் மயிறு பிராங்க் பண்றது வேற, மயிறு இல்லையா மயிறு? சரி ஓகே, விடு. இதெல்லாம் அசிங்கமா கேட்டு விட்டுருவோம், பாத்துக்க. பச்சை கேட்டு விட்டுருவோம். பிராங்க் மறுபடியும் இங்க நடிச்சுன்னு இருந்தேன்னா உனக்கு வேற மயிரே கிடைக்காது. அவனுக்கு இதெல்லாம் பிராங்க் பண்ணுவாங்களா? அவனுக்கு என்ன பண்ண சொல்ற? நான் சும்மா விளையாட்டுத்தனமா கேமரா எங்க வச்சிருக்கியா? நான் சொல்றது கேளு. நான் விளையாட்டுத்தனமா பண்ணலாம்னு தான் நினைச்சேன். இது இவ்வளவு சீரியஸ் ஆகும் நான் நினைக்கல. அதுவும் நீ என்ன இப்படி புரிஞ்சு வச்சிருப்ப அப்படின்னு நான் நினைக்கல. கேமரா எங்க வச்சிருக்கிற? என்ன உனக்கு கேமரா வேணுமா? ஆமா. வா, என்ன வா? இப்ப சொல்லு, என்ன சொல்ற? நீ தானே கேமரான்னு கேட்ட. கைஸ், உங்க எல்லாருக்குமே தெரியும், நான் லைவ்லயுமே சொன்னேன் இந்த மாதிரி கவி வந்து ஃபோன் பேச போயிட்டாங்கல்ல. ஸோ நான் லைவ்லேயே சொல்லியிருந்தேன் கவியை வந்து நான் ப்ராங்க் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு. ஸோ அந்த ப்ராங்க் தான் பண்ணலாமேன்னு நான் ட்ரை பண்ணேன். சத்தியமா சொல்றேன், விளையாட்டுக்கு தான் செஞ்சேன். ஆனா அவங்க எவ்வளவு சீரியஸா அதை இது யாரு யாருக்குதான் இருந்தாலும் அப்படிதான் பேசுவாங்க, சரியா? ஹியூமனா இருக்கவங்க யாரா இருந்தாலும் அவங்க புத்தி எவ்வளவுதான் இதுவா இருந்தாலும் இப்படிதான் கேட்பாங்க, சரியா? இதெல்லாம் இது பண்ணணும். அப்பயே நீ என்னை பார்த்து ஒரு வார்த்தை கேட்டேன். என்ன வார்த்தை கேட்டேன்? அப்ப நான் இல்லாத போய் அவனால இங்க வரான்.
ஆமா எனக்கு கோவம் வந்துச்சு நான் கேட்டேன். கோவம் வந்து அப்போ என்ன நாள் கேட்பேன். கேட்பேன். அப்போதான் நான் அவங்கள்ட்ட என்ன சாரின்னு கேட்டேன். சாரி. அப்போ எனக்கு கோவம் வந்துச்சு. நான் கோவமா இருந்தேன். நான் அதனால அப்படி திட்டினேன். இப்போ நான் நீ உண்மையை சொன்னேன், அதனால நான் சாரி சொல்றேன். அப்புறம் நாளைக்கு சாக்லேட் வாங்கிட்டேன். எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும், அதையே நீ யோசிக்கவே மாட்டேற. அதான் சொன்னேன் சாரி. நீ சொன்னது எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும், நீ ஏன் அதை யோசிக்கல? நம்ம 2 பேரும் பொம்பளை பிள்ளைங்க இருக்குமே, ஆல்ரெடி எல்லாரும் தப்பு தப்பா பேசிட்டு இருக்கானுங்க. அப்படி இருக்கும்போது கவி நம்ம டெஸ்ட் போட்டது உண்மைதானே கவி, நீயே சொல்லுங்க. டெஸ்ட் போட்டது உண்மைதானே. டெஸ்ட் போடலாம்னு சொல்லிட்டு இருக்கும். பட்டு நம்ம இன்னும் ப்ராசஸ்ல ஸ்டார்ட் பண்ணடா. என்னென்ன பண்ணலாம், அதுக்கு என்னென்னா பேசிட்டு வந்துருக்கோம் ஹாஸ்பிட்டல்ல போய். சரி, இப்போ நம்ம போய் உண்மையாவே டெஸ்ட் போட்டாலுமே பாக்குறவங்க தப்பா எடுத்தாலுமே எடுத்துட்டு போட்டோம். நான் எவங்கிட்டயோ போய் எடுத்துட்டு போட்டோம். வாயிலிருந்து வந்ததுதான் நம்ம ஒரு உழைப்பை போட்டு அந்த இடத்துல நம்மள தப்பா பேசினாங்கன்னா அதுக்கு நம்ம போய் கோவம் வரும், நம்ம ட்ரிகர் பண்ணுவோம். நம்ம இங்க எதுவுமே பண்ணாத அது ஒரு விஷயம் தப்பா நடக்குதுன்னா யாருக்கா இருந்தாலும் கோவம் வரும்டா. நீ சும்மா நேச்சுரலா இது யோசிச்சு பாரு, உனக்கே தோணும். சரி காய்ஸ், நான் பண்ணது தப்புன்னா நான் வந்து காய்கிட்ட உண்மையிலுமே சாரி கேட்டுக்கிறேன். நீங்க என்ன வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்குறீங்களோ அதை நான் ஏத்துக்கிறேன். ஓகேவா? ஒன்றும் பண்ணிட்ட. சரி காய்ஸ், நான் தான் ரொம்ப இதுவா நினைச்சிட்டேன். சரி விடு, அதுவா நினைக்க தேவை. கேமராவை நேராக பிடி. இப்போ மட்டும் கேமரா கரெக்டாக பிடிக்க மாட்டேன். கைஸ், மறக்காம நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பார்க்குறீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கடா சொல்லுங்களா. அடுத்தது என்ன பண்ணலான்னு வீடியோ சொல்லுங்க. நான் அவள் போய் சமாதானப்படுத்தணும். எனக்கு நான் அதிகமாக டென்ஷன் எனக்கு ஸ்ட்ரோக் எதனா வந்துருக்குன்ற பிரச்சனை இருக்குது. ஏன்னா எனக்கு சுகர் ரொம்ப ஹை லெவல் போயிட்டு இருக்கு. 450 500 கிட்டலாம் வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால நான் வந்து என்னையும் மெடிடேஷன் பண்ணி கம்மி பண்ணிட்டு இருக்கேன் கோவப்படுறதுனா. ஸோ அதனால வந்து நான் இவ்வளோ சரி பண்ணணும். இங்கே பாருமோ, நீங்க சொன்னதும் ஒரு வகையில தப்பு. நான் வந்து இந்த வார்த்தை என் வாயிலிருந்து நீங்க சும்மா இருக்கும்போது நான் வரல. நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சும் நீங்க இப்படி இருக்கும்போது தான் நான் அந்த மாதிரி பேசிட்டேன். சரியா? ஓகே. ஆனா நான் சும்மா விளையாட்டுக்கா பண்ண விஷயம் தான். ஆனா நீங்க இப்பெல்லாம் அதை கேட்பீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. பட் எனிவே ஓகே. நானுமே இதுக்கப்புறம் பிராங்க் எல்லாம் வேணாம் கைஸ். எனக்கு ஓகே தான். இந்த மாதிரிலாம் என்கிட்ட ஆட்டிடியூட் பண்ணாதான். சீரியஸா இருக்கிற வாழ்க்கையே இருக்கட்டும். யார் லைஃப்ல நடந்தாலும் அவங்க இப்படிதான் கேட்பாங்க. சரியா? அவங்க பேசினாலும் மாற முடியாதுமா. ஓகே கைஸ், இதுக்கப்புறம் பிராங்க் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மாறி போயிடுது. நான் இதுதான் வேணாம். ஃபர்ஸ்டே பிராங்க் அவங்க சொல்றாங்க, சரி விட்டு கைத்ரி, வேற எதனா நம்ம பண்ணிட்டு போவோம். நம்மள யாரும் பாக்கிறதும் கிடையாது. நம்ம என்ன உட்காந்து பாத்துறாங்க, கண்டுபிடிச்சிடுறாங்க ஒரு சின்ன. ஏன்னா நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு கவிக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது நான் புதுசா டக்குன்னு ஒரு விஷயத்த மாத்துறேன், டக்குன்னு அவங்கள்ட்ட நான் கோவப்படுறேன், டக்குன்னு அவங்களை திட்டுறேன், நான் ட்ரிகர் பண்றேன், இல்ல அவங்களை அவாய்ட் பண்றேன். எதுனாலுமே உங்களுக்கு தெரிஞ்சிருது. ஏன்னா இவ அப்படி கிடையாது. இப்ப திடீர்னு இவ அப்படி புதுசா பண்றாளே, மேபி பிராங்க் பண்றாளோ அப்படின்னு அவங்களுக்கு தோணிடுது. ஈஸியா கண்டுபிடிச்சிடுறாங்க. அதனாலதான் என்னால எப்படி இதுவாச்சு. ஸோ அந்த ஒரு ரீசனால மட்டுமே தான் கவி என்னால் பிராங்க் பண்ண முடியல. ஸோ ப்ரெக்னென்ட் அப்படின்னா மேபி நம்ம அதுக்கான ப்ராசஸ் நம்ம டெஸ்ட் போடுறோம் அப்படிங்கிறது நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கோம் நாங்கள். ஸோ பேபி ஆப்ஷன் இருக்குன்னா நம்ம டெஸ்ட் போட்டுப்போம் அப்படின்னு. ஸோ அதுக்குமே நாங்கள் ஹாஸ்பிட்டலுமே போய் விசாரிச்சு தான் வந்தோம். ஆக்சுவலாக என்னன்னா எனக்கு PCOD ப்ராப்ளம் இருக்கு. என்னால் ஃபீலிங்லாம் எனக்கு மந்த்லி வராது. 4 months 5 months அப்படிதான் வரும். அது கவிக்குமே நல்லாவே தெரியும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்த பிராங்குக்காக நான் ரொம்ப எஃபர்ட் போட்டு போய் கார்டெல்லாம் அவள்கிட்ட கேட்டு வாங்கிட்டு வந்தேன். எனக்கு என்ன பயம்னா, இது அவனோட ஃபர்ஸ்ட் பேபி பிறந்த கார்டு அவன் ஞாபகமா வச்சிருக்கிறா. என்கிட்ட கொடுக்கும் போதே சொல்லிதான் கொடுப்பா, இந்த மாதிரி கொஞ்சம் கவனமா வச்சுக்கோ, திரும்ப எடுத்து வந்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கொடுத்தா. நான் தான் நினைச்சேன் ஏதாவது உடச்சு வச்சு புட்டுருமோ, ஏதாவது பேசிடுமோ. அவ ரொம்ப பயந்துட்டேன். பட் ஓகே, ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சாமி. இவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. காயத்ரி, இங்க பாரு, இப்போ ஒரு விஷயம் உண்மையாலுமே வந்து நம்ம இப்ப பண்ணது வந்து நீ யாருக்கிட்ட பண்ணாலும் ரியாக்ட் ஆகுவாங்கடா உன்னோட பார்ட்னரா. இல்லப்பா, எனக்கு உண்மையில கோவம்லாம் இல்ல. சீரியஸாவே எனக்கு உண்மையில கோவம் இல்ல. எனக்கு உண்மையில கொஞ்சம் சின்ன வருத்தம், அவ்வளவுதான் தவிர. பட் ஓகே, மேபி நானுமே இப்படி விளையாடி இருக்க கூடாது. அது ரொம்ப நான் உங்களுக்கு தெரியும். அந்த விஷயத்துல நான் எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறேன், எப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்றேன். எல்லாமே உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சுட்டு சரி கவி, ஓகே எனக்கு தெரியும். ஓகே கைஸ், எல்லாரும் வந்து மறக்காம அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்காகவும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம ஃபேமிலியில் எல்லாரும் ஜாயின் பண்ண பாருங்க. லைவ்லாம் நாங்கள் அடிக்கடி போடுறோம். நிறைய வீடியோ பார்க்க மாட்டீங்க. இனிமேல் பிராங்க் வருமா இல்லை வீடியோ வருமானே தெரில. எனக்கு ரொம்ப டிஸ்டர்பியராக இருக்குது இந்த விஷயம். எப்படி சொல்றதுன்னு தெரியல. நான் இதனால தான் சொல்றேன், பிளாகுன்னா எதனா சாப்பிட்றது, சமைக்கிறது, ஏன்னா வெளில போகிறது எடுத்துட்டு வகையோ இந்த வேலைலாம் வேணவே வேணான்னு சொல்லுவேன். தேவையில்லாத பார்த்து வச்சுட்டேன். சரி, நான் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன்.
ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச். என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்கேன். இது நல்லா இருக்குமோ நல்லா இல்லையோ வீடியோ அப்லோட் பண்ணுறேன், ஸோ எல்லாரும் பாருங்கள். உனக்கு வந்து ஒரு 50,000 பேர் 1,00,000 பேர் பாக்குறாங்கன்னா நீ இவ்வளவு எஃபெக்ட் போட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயத்த பண்ணலாம். யாருமே பாக்காத இருக்கிறதுக்கு நீங்க எதுக்கு போய் போய் போட்டு வரீங்க? ஏதோ ஒன்று பண்ணு. கரெக்டா வை கேமரா ஃபர்ஸ்ட். போடுறதுதான் போறாது, ஒழுங்கா வச்சுக்கோ. பாக்குறது. சரி ஓகே கைஸ், ஜிகே மெம்பர்ஸ் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். பாய். பை பாய். நெக்ஸ்ட் வீடியோ வந்து மீட் பண்ணுறேன்.